Hi friends, வணக்கம். Welcome to Ragi Recipe. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படினா ராகி சேமியா வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் தாங்க நம்ம செய்ய போறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். இதுக்கு அணில் ராகி சேமியா எடுத்துர்க்கேன் ஒரு பாக்கெட். தேங்காய் துருவல் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை நீங்க சக்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏலப்பொடி சுக்கு பொடி எடுத்துர்க்கேன். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நம்ம சேமியாவை சேர்த்துருக்கோம். இதுக்கு லைட்டாக நம்ம உப்பு போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இது இப்படி இருக்கட்டும். இது 5 நிமிஷம் ஆச்சு. அதுக்கு மேலே போனால் ரொம்ப கூலாகிடும். நம்ம இதை என்ன செய்யணும், புழிஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சுக்குவோம். நம்ம தண்ணியை இருத்துட்டு நம்ம இட்லி தட்டில் நம்ம இதை வச்சுப்போம். இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு குழியிலையும் நம்ம வச்சுக்கணும். ரொம்ப அமுத்திடக்கூடாது. அப்படியே நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். நல்லா இருத்துட்டு ஒவ்வொரு இதுலேயும் சேர்த்துடணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு நம்ம வேக வச்சுப்போம். 5 நிமிஷம் ஆச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது ஆறின பிறகு நம்ம உதுத்துட்டோம் அப்படின்னா உதிர்ந்துடும். இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம அந்த வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த சேமியாவை ராகி சேமியாவை எடுத்து இப்படி நம்ம உதுத்து எடுத்து வச்சுக்கணும். ஆறின பிறகு இவ்வளோ ஈஸியாக உதிர வந்துடும். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஏலம் சுக்கு பொடி இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துப்போம். அப்புறம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துப்போம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.